நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அருகே ரோடு வசதிக்காக ஏங்கும் கிராம மக்கள். இறந்தவர்களின் உடல்களை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள டேனிஷ்பேட்டை கிராமத்தில் ஒரு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரோடு வசதிகள் இன்றி தவித்து வருகின்றனர். ரோடு வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை ஒற்றையடி பாதையில் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்று உறவினர்கள் வசிக்கும் வேறு இடத்தில் அடக்கம் செய்து வருகின்றனர். காடையாம்பட்டி தாலுகா டேனிஷ்பேட்டை ஊராட்சியில் பெத்தேல் ஆஸ்பத்திரி அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் விவசாய கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று வர முறையான ரோடு வசதி இல்லாததால் ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல் மயானத்திற்கும் சென்று வர ரோடு வசதி இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு மனைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இலவச வீடுகள், குடிநீர் வசதி, தெரு விளக்குகள், கான்கிரீட் ரோடுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த ரோட்டை அந்த பகுதி விவசாயி தனது பட்டா நிலம் என கூறி ரோட்டை வெட்டி விவசாய நிலமாக மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் வயலில் கரை மீது ஒற்றையடி பாதையில் நடந்து தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஒற்றையடி பாதையாக உள்ளதால் அந்த வழியாக செல்லும் பலர் வழிக்கு விழுந்து காயம் ஏற்படக்கூடிய நிலைமையும் உள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இந்த பகுதியில் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருகிறோம். ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு சென்று வர முறையான ரோடு வசதி கிடையாது. ஒற்றையடி பாதையிலே சென்று வரக்கூடிய அவல நிலையில் இருப்பதாகவும், யாராவது இறந்துவிட்டால் மயானத்திற்கு செல்லவும் ரோடு வசதி இல்லாததால் ஒற்றையடி பாதை வழியாகவே இறந்தவர்களின் உடல்களை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்று உறவினர்கள் வசிக்கும் வேறு ஊர்களுக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்து வருகின்றோம். அதேபோல் எங்கள் பகுதி குழந்தைகள் ரோடு வசதி இல்லாததால் பள்ளி மற்றும் கல்லூரி அனுப்பி படிக்க வைக்க பெரும் சிரமம் ஏற்படுவதால் உறவினர்கள் வீட்டில் தங்க வைத்தும் ஹாஸ்டலில் தங்க வைத்தும் படிக்க வைத்து வருகிறோம். முறையான ரோடு வசதி இல்லாததால் எங்கள் பிள்ளைகளுக்கு பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் தயங்குவதால் திருமணம் செய்வதில் தடை ஏற்படுகிறது. அரசு வழங்கும் வீடுகளை கட்ட கல், மணல், செங்கல், ஜல்லி உள்ளிட்ட எந்த பொருட்களையும் கொண்டு வர முடிவதில்லை. மேலும் அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களோ தீயணைப்பு வாகனங்களோ எங்கள் பகுதிக்கு வர முடியாத நிலை உள்ளது. இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். எங்கள் பகுதிக்கு வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் ரோடு வசதியும், மயானத்திற்கு செல்ல ரோடு வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேதனையுடன் வேண்டுகோள் விடுத்தனர். இது குறித்து காடையாம்பட்டி தாசில்தார் மனோகரிடம் கேட்டபோது உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். நான் வந்துட்டு டேனிஷ்பேட் வில்லேஜில் பெத்தேல் காலனிங்கிற பிளேஸ்லேருந்து பேசுகிறேன். நான் வந்துட்டு பிடெக் பயோடெக்னாலஜி 3rd இயர் ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நாமக்கல்லில் படிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இங்கேருந்து காலேஜ் போயிட்டு வர அந்த ரோட் வசதி கொஞ்சம் இல்லை. ஸோ நான் இங்கேருந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே என் பாட்டி வீட்டிலேருந்து காலேஜ் போகிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ரோட் வசதி இல்லாதனால எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து என்னால் போக முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ப்ளீஸ் சிஎம் அண்ட் கலெக்டர் எனக்கு என்னோட ரெக்வெஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடமா 20 வருஷ காலமாக எதுவும் செய்யலை. நாங்களும் இவ்வளோ காலமாக போராடிட்டு வந்து போராடிட்டு வந்து கூட எங்களுக்கு ஒன்றுமே செய்யாத குட்டியெல்லாம் கீழே சேத்துலேயும் தண்ணிலையும் உளுந்து ரோடு வசதி இல்லாத ஒரு பாடி கீடி ஏதாவது செத்தா கூட கையில் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பொண்ணுங்க கேட்க வந்தால் கூட வரமாட்டேன்னு சொல்லி அப்படி தடுத்து அப்படியே நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து பிள்ளைங்க ஒரு பாடி சேர்த்து போய் பிள்ளை கையிலே தூக்கிட்டு போனாங்க. டெலிவரி கேஸ் இருந்தால் கூட கையிலே கூட்டிகிட்டு போய் யானை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாதையும் ஊருங்களில் ரோட்டு இல்லாதையும் நாங்கள் பாதிக்கப்படுறோம். சுடுகாடு இல்லை, எங்களுக்கு சுடுகாடு இல்லாதையும் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அங்கே 2 பாடி போச்சுது, அதை கூட அடைச்சிவிட்டாங்க. அடைச்சி நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு தாழ்மையாக எங்களுக்கு அதெல்லாம் உதவி செய்யுங்க சார். எங்கெங்கே கரடு பகுதி அந்த பகுதியெல்லாம் ரோட்டு வசதி தார் ரோடு பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறோம், கஷ்டமாக இருக்கிறோம். இந்த கடைக்கண்ணி கூட போக முடியல, எந்த கடைங்களும் வர்றதில்ல ஊருக்கு. எது ஒன்றும் எந்த ஒரு சலுகையும் இல்லாத நாங்கள் இவ்வளோ காலமாக 20-30 வருஷமாக கஷ்டப்படுறோம். உங்கள் பேருமா?
என் பேர் சின்ன கண்ணு.